ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே. இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உங்க வருகைக்காக என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா. கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே. வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றதே. கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே. வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றதே. ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் பரிசுத்தமாகணுமே. ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் பரிசுத்தமாகணுமே. இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. ஏசையா, இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே. இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. சபைகள் எல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே. வைராக்கியமாக ஜெபிக்கணுமே. சபைகள் எல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே. வைராக்கியமாக ஜெபிக்கணுமே. தேசத்திற்காக நிற்கணுமே. தேசத்துக்காக திறப்பில் நிற்கணுமே. இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. ஏசையா, இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே. இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. வருக ராஜ்யம், வருக வருக ராஜ்யம், வருக வருக ராஜ்யம், வருக வருக ராஜ்யம், வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை.
ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக, வேலைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகின்ற ஆண்டவர், உடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நீங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். அந்த மேலான அன்பிற்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை போல வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர், எதிர்பார்க்கிறீர். ஆண்டவரே, உடைய வேத வாக்கியத்தின் மூலமாக உம்மோடு வைத்திருக்கின்ற ஐக்கியத்தின் வாயிலாக நாங்கள் உமக்கு பிரியமாக வாழவும் உடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்ற அருள்தாரும். இந்த நாளின் சிந்தனை பகுதி, தியான பகுதி எங்கள் யாவருக்கும் பயனுள்ளதாக அமையும்படி உதவி செய்தலும். அடிமை மறைத்து உடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். கர்த்தருக்குள் அன்பான திருச்சபையின் மக்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடையினையற்ற நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கடந்த புதன்கிழமையில ஜெபத்தை குறித்து நாம் பார்த்தோம். குறிப்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் தம்முடைய வார்த்தைகளின் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். ஜெபிப்பதற்கு நமக்கு வழிமுறைகளை கற்றுத்தந்த ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் ஒரு முறையான ஜெபத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவராக இருந்தார். அதிகாலையில் இருட்டோடு ஜெபிப்பதற்கு அவர் தனிமையாக செல்வதை வசனம் சுட்டி காட்டுகிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு உதவி ஆண்டவரிடத்திலிருந்து உதவி தேவைப்பட்டாலும் அவர் ஜெபத்தின் வாயிலாக அந்த வழிநடத்துதலை பெற்றிருக்கிறார். அதை வருகிற நாட்களில் நாம் தெளிவாக காணலாம். இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தின் வாயிலாக அவர் செய்த மகத்தான காரியங்களை, அவர் பெற்றுக்கொண்ட விசேஷித்த அம்சத்தை அல்லது விசேஷமான தன்மையை இந்த நாளிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஜெபமானது அவர் ஜெபித்த போது அவருடைய சாயல் முற்றிலுமாக மாறுபட்டது என்பதை லூக்கா 9 அதிகாரம் 29 வசனம் மிக அழகாக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறது. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. லூக்கா 9:29. இதன் வாயிலாக நாம் புரிந்து கொள்கின்ற உண்மை என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவை நோக்கி ஜெபித்த போது அவருடைய முகரூபம் தன்னுடைய பிதாவின் முக சாயலுக்கு ஒப்பாக பிரகாசம் நிறைந்ததாக, மகிமை நிறைந்ததாக மாறினது மட்டுமல்ல, அவருடைய வஸ்திரமும் அவர் அணிந்திருந்த உடையும் வெண்மையாகி பிரகாசித்தது என்று சொல்லி இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. மகிமை நிறைந்த ஒரு சாயல், மாட்சிமை நிறைந்த ஒரு சாயல், ஒளி வீசுகின்ற ஒரு சாயல். எப்படி சூரியன் பிரகாசிக்கிறதோ, சந்திரன் ஒளி வீசுகிறதோ, அதே போல பிரகாசிக்கின்ற ஒளி வீசுகின்ற ஒரு மாட்சிமை மகிமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்த போது பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். The prayer transforms the image or likeness of God. ஜெபமானது நம்மை தேவ சாயலுக்கு ஒப்பாக, தேவ மகிமைக்கு ஒப்பாக நம்மை மாற்றும் என்பதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
ஜெபம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நான் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். ஒரு உழைக்களம் இருக்கிறது. உழைக்களம் அப்படின்னா ஒரு சில மர கரிகளை, மரத்தை வெட்டி அதை கரிமூட்டம் என்று ஒன்றை போட்டு அதிலிருந்து கருகி போன துண்டுகளாக அந்த விறகுகளை எடுப்பார்கள். எடுத்து அதை ஒரு குழியில் போட்டு அதோடு இணைந்த காற்று ஊதுகின்ற ஒரு கருவியை, துருத்தியை வைத்து அதில் சிறிது நெருப்பு போட்டு அதை ஊதுவார்கள். காற்றை அந்த சாதனத்தின் வாயிலாக காற்று ஊதுவார்கள். அப்பொழுது அந்த கருப்பாக இருக்கிற அந்த மரக்கறி துண்டுகள் பொன்மயமாக, தங்கமயமாக மாறிவிடும். அப்பொழுது இரும்பு துண்டுகளை அதில் வைத்து உலைக்களத்தில் ஊதும்போது அந்த இரும்பானது தங்கமயமாக மாறிவிடும். அதனுடைய நிறம் மாறி அந்த தங்கமயமான கரித்துண்டுகளோடு பொன்னிறமாக அது மாறிவிடும். அதே போலதான் ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று ஜெபிக்கும் போது அவனுடைய சாயல் தேவனுடைய சாயலுக்கு நிகராக மாறுகிறது. அவர் எப்படி சாந்தம் உள்ளவரோ அதே போல சாந்தம் நமக்கு கிடைக்கிறது. அவர் எப்படி இரக்கம் நிறைந்தவரோ, பொறுமை நிறைந்தவரோ, நீதி உள்ளவரோ, பரிசுத்தம் உள்ளவரோ, அவரே அதே போல நம்மை படிப்படியாக மாற்றுகிறது. Prayer transforms us the likeness of God or image of God. எனவே ஜெபமானது தேவ சாயலுக்கு நிகராக, தேவ மகிமைக்கு ஒப்பாக, தேவ குணாதிசயங்களுக்கு நேராக நம்மை மாற்றுகிறது. அதுதான் ஜெபம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபித்த போது அவருடைய முகரூபம் மாறியது மட்டுமல்ல, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்ததை பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது நம்மிலே மாற்றம் நிகழ்வதை, நாம் மறுரூபம் ஆவதை, நம்முடைய குணாதிசயங்கள் மாற்றம் பெறுவதை காண முடியும். அவ்வாறு நாம் மாற்றம் பெறவில்லை என்றால் நாம் சரியான ஜெபத்தை, முறையான ஜெபத்தை ஏறெடுக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஜெபமானது நம்முடைய சாயலை தெய்வ சாயலுக்கு நிகராக ஒப்பாக மாற்றுகின்ற ஒன்று. இரண்டாவதாக, பிரேயர் பெர்ஃபார்ம்ஸ் மிரக்கிள். ஜெபமானது அற்புதங்களை நடப்பிக்கிறது. ஒரு மனிதன் ஜெபத்தின் வாயிலாக ஆண்டவரோடு நல்ல உறவு வைத்திருக்கும் போது, மெயின்டைன் குட் ரிலேஷன்ஷிப், ஆண்டவரோடு நல்ல உறவை வைத்திருக்கும் போது, நல்ல ஐக்கியத்தை வைத்திருக்கும் போது, அந்த மனிதன் ஜெபத்தின் வாயிலாக ஆண்டவரிடத்தில் எதை கேட்கிறானோ அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் அதை கட்டளையிடுகிறார். அதுதான் அற்புதம். உங்களுக்கு விசுவாசம் உள்ள ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவை எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து, விசுவாசம் வைத்து, நாம் ஆண்டவரை, இந்த காரியம் மிக கடினமான காரியம், இந்த உலகத்தினால் செய்ய முடியாது, நண்பர்களினால் செய்ய முடியாது, எனக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் செய்ய முடியாது, நீர் ஒருவரே செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மன்றாடும் போது, விண்ணப்பிக்கும் போது, ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தையும் அவரோடு கூட வைத்திருக்கின்ற உறவையும் பார்த்து உடனடியாக அதை கட்டளையிடுகிறார். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 11ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்களிலே, இயேசு கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். அவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு, அவ்வளவு ஒரு விசுவாசத்தோடு அவர் கூறுகிறார். தன்னுடைய பிதாவுக்கு நேராக, வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து இந்த ஒரு சிறிய ஜெபத்தை பண்ணுகிறார்.
நீர் எனக்கு செவி கொடுத்தபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறேன். எப்பொழுதுமே நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னுடைய ஜெபத்திற்கு உடனுக்குடன் நீர் பதிலளிக்கிறீர். அது மட்டுமல்ல, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த், ஒரு ஸ்ட்ராங் பிலீவ், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்தது. நான் என்னுடைய பிதாவினிடத்தில் நான் கேட்டால், ஜெபத்தின் வாயிலாக நான் மன்றாடினால், ஜெபத்தின் வாயிலாக நான் முறையிட்டால் அதை அவர் ஒருபோதும் மறுத்ததில்லை. அவர் செவி கொடுக்கிறவர், எப்பொழுதும் உடனடியாக செயலாற்றுகிறவர் என்பதை அவர் உணர்ந்து தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறார். எங்க லாசரு, ஆண்டுடைய சிநேகிதனாகிய லாசரு மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. சொந்த சகோதரிகள் சொல்கிறார்கள், ஆண்டவரே 4 நாள் ஆகிட்டு, யாருமே கிட்ட போக முடியாதுன்னு சொன்னார். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்தில் நின்று ஜெபத்தை ஏறெடுத்த போது, ஜெபத்தை ஏறெடுத்து லாசருவே வெளியே வா என்று சொன்ன போது, மரித்து 4 நாளாகி நாரி போன அவன், பிரேத சேலைகளால் கட்டப்பட்டவனாய் அவன் உயிரோடு வருவதை நாம் பார்க்கிறோம். It is not an easy miracle. இது சாதாரண அற்புதம் இல்லை. வெரி பவர்ஃபுல் அண்ட் வண்டர் மிரக்கிள். ஜெபமானது அற்புதங்களை செய்கின்ற அளவுக்கு ஆற்றல் பெற்றது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஜெபம் இவ்வளவு மகத்தான காரியங்களை செய்வதாக இருக்கிறது, இவ்வளவு மகிமையான அற்புதங்களை செய்கிறதாக இருக்கிறது. அந்த ஜெபத்தினுடைய வலிமை, ஆற்றலை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இடர்பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், துன்பங்கள், பாடுகள், இவைகளின் போது நாம் அங்கலாய்க்காமல், திகைக்காமல், என் ஆண்டவரால் இது கூடும், என்னுடைய ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து எந்த ஒரு மனிதனாலும் செய்ய முடியாமல் இருக்கலாம், எந்த ஒரு மருத்துவராலும் குணப்படுத்த முடியாத வியாதியாக இருக்கலாம், எந்த ஒரு செல்வந்தராலும் சரி பண்ண முடியாத பொருளாதார இழப்பாக இருக்கலாம், எந்த ஒரு மனிதனால் நீக்க முடியாத மன கஷ்டமாக, மனவேதனையாக, சஞ்சலமாக இருக்கலாம். என் ஆண்டவர் நிச்சயமாய் நீக்குவார் என்ற விசுவாசத்தோடு நாம் செபிக்கும் போது, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு செவி கொடுத்து விட்டீர். என்னுடைய கஷ்டத்தை நீக்குவதற்கு, வியாதியை நீக்குவதற்கு, பொருளாதார நெருக்கடியை நீக்குவதற்கு, எனக்கு சுற்றிலும் இருக்கின்ற கஷ்டங்கள், இடர்பாடுகள், நெருக்கடிகள் நீக்குவதற்கு நீர் செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அவ்வளோ ஆழமான நம்பிக்கையோடு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். அது மட்டுமல்ல, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். எப்பயுமே நீர் எனக்கு செவி கொடுக்காமல் இருந்ததில்லை. அவ்வளவு அன்புள்ள ஆண்டவர், அவ்வளவு நேசமுள்ள தேவாதி தேவன் என்று சொல்லி அவர் உரிமையோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு ஜெபித்த போது மாபெரும் அற்புதம் நிகழ்ந்ததை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த உரிமையோடு, இந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு ஏறெடுக்கும் போது ஜெபம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்கிறது. இறுதியாக ஜெபமானது செயல்பாட்டிற்கு நம்மை வழிநடத்துகிறது. பிரேயர் லீட்ஸ் டு ஆக்ஷன். ஜெபம் என்பது ஏதோ வாயளவில் ஜெபித்து விட்டு போவதல்ல. எதற்காக ஜெபிக்கிறோமோ, என்ன நோக்கத்தோடு ஜெபிக்கிறோமோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. அந்த செயல்பாட்டை செய்வதற்கு நம்மை பலப்படுத்துகிறது. ஜெபம் என்பது ஆண்டவரை மாற்றுவதல்ல. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய ஸ்டாண்டில் தான் அவர் இருப்பார். அப்படியானால் மாற வேண்டுவது நாம் தான். குறையுள்ள நாம், பலவீனமான நாம், அவிசுவாசம் உள்ள நாம் மாற வேண்டும். எனவே நம்மை ஆண்டவருடைய சித்தத்திற்கு நேராக,
ஆண்டோடைய செயல்பாட்டிற்கு நேராக, ஆண்டோடைய விருப்பத்திற்கு நேராக நம்மை மாற்றுவதுதான் ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 26ஆம் அதிகாரம் 44 இருந்து 46 வரைக்கும் அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரம் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். இந்த வார்த்தைகள் என்றால், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்லி 3வது முறை ஜெபிக்கிறார். ஜெபித்த பின்பு அவரில் ஒரு மாபெரும் மாற்றம் ஏற்படுவதை பார்க்கிறோம். பின்பு அவர் தம்முடைய சீசர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவியுடைய கையில் ஒப்பு கொடுக்கிற வேளை வந்தது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கடினமான ஒரு சூழ்நிலை ஒரு சாதாரண மனிதன் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் சிலுவை மரணம் என்பது பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் அருவருப்பான குற்றங்களை செய்து கொடுக்கின்ற ஒரு தண்டனை. பாவமறியாத பரிசுத்தர் அந்த சிலுவை மரணத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவமானத்தை சுமக்க வேண்டியது இருக்கிறது, நிந்தையை சுமக்க வேண்டியிருக்கிறது. அவருடைய உடல் வாரினால் உளப்பட்ட நிலம் போல, பூமியை கலப்பு வைத்து உழுவது போல வாரினால் அடித்து முதுகை நார் நாராய் கிழிக்கின்ற ஒரு தண்டனை, காரி உமிழ்கின்ற ஒரு தண்டனை, தலையில் முள்முடியை வைத்து பொற்கிரீடம் வைக்க வேண்டிய தலையில் முற்கிரீடத்தை வைத்து இதனுடைய ராஜாவை வாழ்க என்று சொல்லி உச்சியில் அறைகின்ற ஒன்று, பாரம் நிறைந்த சிலுவை, அவமானம் நிறைந்த சிலுவை, நிந்தை நிறைந்த சிலுவை. அதை யார்தான் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்வதற்கு அவரால் இயலவில்லை. எனவே அவர் ஜெபிக்கிறார். ஒரு முறையில், 2 முறையில், 3 முறை ஜெபித்த போது அவர் சொல்லுகிறார், போகும் வாருங்கள். என் பிதாவே, உம்முடைய சித்தம் நான் சிலுவை சுமந்து மரிப்பு, நான் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி பிசாசின் பிடியில் இருக்கின்ற ஜனங்களை மீட்பு, உம்முடைய விருப்பம் என்பது வலு சர்ப்பத்தின் தலையை நசுக்குவது. அது கடினமான ஒன்றாக இருந்தது. எப்பொழுது அவர் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தாரோ, பிதாவின் தன்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்ற அதை ஏற்றுக்கொண்டு செயல்பாட்டிற்கு நேராக கடந்து செல்கிறார். ஆம், சிலுவை மரணத்தை அவர் மன உபகையோடு ஏற்றுக்கொண்டு கடைசி சொட்டு இரத்த வரை சிந்தி பிதாவின் சித்தமாகிய பிசாசின் தலையை நசுக்கி வெளியில் இருந்த மனுக்குலத்தை விடுவித்தார். நிரந்தரமான விடுதலை. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மை. எல்லாம் இங்கே இருக்கும் பாத்திரமான என்று சொன்ன வாக்கின்படி பாவிகளை ரட்சிப்பது தேவனுடைய சித்தம். ஒருவராவது கெட்டு போவது பிதாவினுடைய சித்தம் அல்ல. எனவே அவர் தம்முடைய குமாரனை என்ன நோக்கத்தோடு எதிர்பார்ப்போடு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை, எதிர்பார்ப்பை செய்து முடிப்பதற்கு ஆற்றலை, பலனை, சத்துவத்தை, தைரியத்தை, துணிவை தந்தது கெத்செமனே ஜெபம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஜெபம் என்பது வாயளவில் செய்துவிட்டு போவதில்லை. அந்த ஜெபமானது நம்மை செயல்பாட்டிற்கு நேராக வழி நடத்த வேண்டும். மீட்புக்கு ஏங்கிக் கொண்டிருந்த மக்களுக்காக ஜெபித்தது மட்டுமல்ல, அந்த மக்களுக்காக ஜீவனை கொடுக்க அவரை அர்ப்பணிக்க செய்வது ஜெபம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பசியாயிருக்கின்ற மனிதனுக்கு நான் உனக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி விட்டு போவதல்ல, அவனுக்கு உணவு வழங்க வேண்டும்.
வஸ்திரம் இல்லாத மனிதனுக்கு ஆக நான் உனக்கு வஸ்திரம் கிடைக்க ஜெபிக்கிறேன் என்று சொல்வதில்ல, அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பது. இப்படி இந்த உலகத்தில் பலவிதமான தேவைகளோடு இருக்கின்ற மக்களுக்காக, மருத்துவ வசதியற்ற மக்களுக்காக ஜெபிப்பது மட்டுமல்ல, மருத்துவ உதவிக்காக உதவி செய்வது. ப்ரேயர் லீட்ஸ் டு ஆக்ஷன். சிடி ஸ்டட் ஒரு முறை ஒரு வீட்டிற்கு ஜெபத்திற்காக அழைக்கப்பட்டார். வியாதியான ஒரு மனிதன் படுக்கையில் இருந்தான். அவனுக்காக அவர் ஜெபித்தார். வியாதி இருந்தாலும் அவன் உணவு உண்ணுவதற்கு, சாப்பிடுவதற்கு பணம் இல்லாதபடியால் மிகவும் மெலிந்து நொய்ந்து போயிருந்தான். எனவே ஒரு ஜெபம் ஆரம்பித்த உடனே ஆவியானவர் அவரோடு கூட பேசினார். அவன் உணவில்லாமல், அவனுக்கு வியாதி குறைவாக இருந்தால் உணவில்லாமல் மிகவும் பலவீனப்பட்டு இருக்கிறான். அவனுக்கு உடனடி தேவை உணவு. எனவே அவனுடைய பையில் இருக்கின்ற பணத்தை அவனுடைய செலவுக்கு கொடு என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்தினார். அவருடைய பையில் இருந்தது 11 பவுண்ட்ஸ். அதை தன்னுடைய மாதாந்திர செலவுக்காக வைத்திருந்தார். அவருக்கு செலவுக்கு இருந்தது அவ்வளவே தான். உடனே இவர் சொன்னார், அதை காதில் வாங்காதவராக திரும்ப ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், நீ ஜெபிப்பதில் எந்த ஒரு பயனும் இல்லை. நீ உண்மையாய் ஜெபித்தானால் கட்டாயமாக நீ அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். Prayer leads to action. உடனே கடினமான சூழ்நிலை தான் அவருக்கு இருந்தாலும் அந்த பணத்தை அவருடைய செலவுக்கு கொடுத்து ஏதாவது உணவுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நன்றாக நீ உணவு உண்ணு, ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார் என்று சொன்னபோது அவனுடைய முகத்தில் ஒரு தெளிவு ஏற்பட்டது, முகத்தில் உற்சாகம் ஏற்பட்டது. படுத்து கிடந்தவன் எழுந்து உட்கார்ந்தான். உண்மையிலே அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த, இவர் மூலமாக கொடுத்த நம்பிக்கை அவனை பலப்படுத்தியது மட்டுமல்ல, அவன் உண்டு பலனடைந்தான். ஏற்ற காலத்தில் அவனுடைய வியாதி இங்கு போயிற்று. சிடி ஸ்டட்டுக்கும் அவர் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது மாதத்தின் கடைசியில் வரக்கூடிய மணி ஆர்டர். அவர் சென்று வீட்டுக்கு சென்றபோது அந்த மாதத்திற்கு தேவையான பணமானது அவர் அனுப்பிய மிஷனரி ஸ்தாபனத்திலிருந்து அவருடைய வீட்டுக்கு வந்திருந்தது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, prayer leads to action. நாம் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் எதை உணர்த்துகிறாரோ அதை செய்துவிட வேண்டும். இது எனக்கு தேவை இருக்கிறதே, நான் கொடுத்து விட்டால் எனக்கு கஷ்டம் ஏற்படுமே, அந்த எண்ணமே வராது. ஏனென்றால் நாளை குறித்து கவலைப்படாதிருங்கள், அந்தந்த நாளுக்கு அதனது பாடு போதும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனவே ஜெபத்தின் வாயிலாக நாம் செயல்பாடுகளை செய்யும்போது எப்படி சிடி ஸ்டட் ஒரு குறைவும் இல்லாமல் வழிநடத்தப்பட்டாரோ அதே போல ஆண்டவர் நாம் ஜெபம் பண்ணும்போது செய்கின்ற செயல்பாட்டிற்கு ஏற்ற பலனை அவர் நமக்கு தருவார். ஏனென்றால் நம்ம அழைத்த ஒரு உண்மையுள்ளவர். அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கின்ற ஆண்டவர். அதனால நம்மை நேசிப்பார், நம்மை போஷிப்பார். எனவே ஜெபத்தின் போது நமக்கு எது உணர்த்தப்படுகிறதோ, எந்த செயல்பாடு நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறதோ அதை தயக்கமின்றி செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக இருந்த ஒரு செயல்பாடு சாதாரணமான செயல்பாடு அல்ல, மிகப்பெரிய செயல்பாடு. ஆனால் அந்த ஜெபம் ஒரு செயல்பாட்டிற்கு நேராக வழி நடத்தியது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும்
கிறிஸ்தவர்களும் ஜெபம் செய்யும் போது அந்த ஜெபம் செயல்பாட்டிற்கு வழியை நடத்துமானால் இந்திய தேசமல்ல, இந்த உலகம் வெகுவரையிலே சந்திக்கப்பட்டுவிடும். எனவே அந்த மிக சிறந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து ஆண்டவர் பெற்ற மகத்தான காரியங்களை, ஆண்டவர் செய்த ஒப்பற்ற செயல்பாடுகளை செய்ய ஆண்டவர் நமக்கு துணை புரிவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ராஜா. தேவகுமாரனாக வந்த இயேசு கிறிஸ்து ஜெபித்த போது தெய்வ சாயலை சுதந்திரத்து கொண்டதை நாங்கள் திருமறையின் வாயிலாக பார்த்தோம். முதலியர்களாகிய நாங்களும் அவரை போல ஜெபித்து தெய்வ சாயலை, தேவனுடைய ரூபத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து ஜெபித்த போது அற்புதங்கள் நடைபெற்றோம். இதே போல நமது பிள்ளைகளாகிய நாங்களும் அவரை போல மோடு உறவு வைத்து விசுவாசித்து ஜெபித்து அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ள செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபம் எங்களை செயல்பாட்டிற்கு வழி நடத்த வேண்டும். அதுதான் கனி கொடுக்கின்ற வாழ்வு, நம்முடைய சித்தமும் அதுவே. எனவே நாங்கள் வெறுமையான ஜெபங்களை ஏறெடுக்காமல் செயல்பாட்டிற்கு நேராக வழி நடத்துகின்ற ஜெபத்தை ஏறெடுக்கவும், அந்த ஜெபத்தின் வாயிலாக தேவகுமாரன் ஆற்றல் பெற்று தேவ சத்தத்தை நிறைவேற்றியது போல நாங்களும் உடைய ஜெபத்தின் வாயிலாக உடைய ஆற்றலை பெற்று தேவ சத்தத்தை விருப்பத்தை நிறைவேற்றார்கள் தான். ஜெபமானது உம்மை மாற்றுகிறதல்ல, ஜெபமானது எங்களை மாற்றுகிறது. ஜெபம் என்பது எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதல்ல, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவது என்பதை உணர்ந்து ஜெபித்து முதலியர்களாக வாழர்கள் தான். இந்த தியானத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதி. இப்படி நீங்காத பிரசனம் கூட இருப்பதாக துதிகணமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்முடன் கூட இப்போதைக்கு இருப்பதாக. ஆமென். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை
கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை